ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர்த்துக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். இந்த தடவை ஏன் எம்டி வித்ட்ரா பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் பயந்துருப்பீங்க. ஸோ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. நான் ஒரு யூடியூப் பார்த்தேன். நம்ம சாதகமாக இருக்கிற யூடியூப்ஸ் பார்த்தோம்னா நியூஸ் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் காத்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம ஆப்போசிட் பார்ட்டி இதை பார்த்தேன் நான். அந்த விஜய் கிருத்திக்கு அவரோட இதில் அசோக் ஸ்ரீநிதியும் விஜய் கிருத்திக்கும் பேசியிருந்தாங்க இந்த தடவை ஏன் வித்ட்ரா பண்ணாங்கன்னு. அதுலேருந்து ஒரு இன்புட் கிடச்சிது. அவங்க நமக்கு சாதகமாக பேசாட்டியும் நமக்கு இன்புட் கிடச்சிது. அது என்ன அப்படின்னம்னா, ஆக்சுவலாக இந்த தடவை அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது இவருக்கு சாதகமாக கிடைக்காத மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் எம்டி ஆக்சுவலாக வாதாடி இருக்காங்க. எம்டி சார்பில் வக்கீல் இந்த மாதிரி 29 கேஸ் தான் ஆகிருக்குது, இவ்வளோ தான் அதோடய வேல்யூ அப்படின்னு. ஸோ பட் அந்த புதுசாக ஒரு லேடி சார்ஜ் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கு சாதகமாக கொடுக்காத மாதிரி தெரிஞ்சதுனால எம்டி வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். ஏன்னா இது 84 டேஸ் கணக்கு தான் வருது. ஸோ நான் அக்டோபர் 1 மேலே எனக்கு 90 டேஸ் கணக்கு வந்துடுது. ஸோ அப்போ நான் இன்னும் மெரிட்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லி, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அக்டோபர் 3 அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காராம். ஸோ எம்டி உள்ளே போராடிட்டு தான் இருக்கார். ஸோ இது மூலிமா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ஷேர் பண்ணலான்னு சொல்லி இதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஓகே, தேங்க்யூ.